இந்த குழந்தை இன்னைக்காவது முதுக காட்டுமா என்னன்னு எனக்கு தெரியல. 5வது மாச ஸ்கேன் எடுக்க 3வது தடவையா ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். ஆதிரன்லாம் இந்த பாடு என்ன படுத்தினதே இல்ல. நான் பாட்டுக்கு ஸ்கேன் எடுக்க வருவேன் போவேன் அவ்வளோதான். இப்படிலாம் ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. பட் இந்த பேபி நம்மளை வச்சு செய்து காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வர வழியிலே உஷாரா பாத்தீங்கன்னா சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எப்பவுமே நான் காலையில எந்திரிச்சோன்னே பேபி நல்லா ஆக்டிவா கிக் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு காலையில இருந்து ஒரு அசைவுமே இல்லை. தூங்குது போல இருக்கு. தூங்குறது எந்த பொசிஷன்ல படுத்து தூங்குதுன்னு தெரியல. முதுக காட்டுமா என்னன்னு தெரியல. ரொட்டேட் ஆகிறதுக்கு கண்டிப்பா சாக்லேட் சாப்பிட சொல்லுவாங்க. அதனால வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஒரு ஹோப்பே இல்லாம தான் போனேன். இன்னைக்கு ஃபுல் டே ஹாஸ்பிட்டல் தானே. பட் போனோன்னு பாத்தீங்கன்னா அழகா பேபி முதுக காமிச்சிட்டு படுத்துருந்துச்சு. ரிவ்யூட் அண்ட் அப்பியர்ஸ் நார்மல்னு எழுதி கொடுத்துட்டாங்க. பேபிக்கு ஸ்பைன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த எக்கோ இசிஜி எல்லாமே முன்னாடியே எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு தான் நான் எடுத்தேன். என்னோட கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு ஓகே தான், உங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கேட்டாங்க. நான் பாத்தீங்கன்னா அதிகமா இப்ப வாயில மூச்சு விடுறேன். மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கு. அதை சொன்னேன். எதுக்கும் கார்டியோ டாக்டரை பாத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. என் நேரத்துக்கு கார்டியோ டாக்டர் அன்னைக்கு லீவு. மறுபடியும் அடுத்த வாரம் ஹாஸ்பிட்டல் போகணும்.